1909ஆம் ஆண்டு அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய கலைக்கொள்ளைகளில் ஒன்று பாஸ்டனில் நடந்தது. இரண்டு கொள்ளையர்கள் போலீஸ் அதிகாரிகள் போல வேடமிட்டு இசபெல்லா ஸ்டீவர்ட் கார்ட்னர் மியூசியத்திற்குள் நுழைந்தனர். அவர்கள் காவலாளிகளை கட்டி போட்டு 13 கலைப்படைப்புகளை கொள்ளையடித்தனர். ரெம்பிராண்ட் மற்றும் வெர்மீர் போன்ற உலக புகழ்பெற்ற கலைஞர்களின் ஓவியங்கள் உட்பட 500 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கலைப்படைப்புகள் திருடப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாகியும் திருடப்பட்ட கலைப்படைப்புகள் எதுவும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த கொள்ளை ஒரு மர்மமாகவே உள்ளது. இது ஒரு சினிமா கதை போல தோன்றலாம். இந்த கொள்ளை ஒரு பிங்க் பாந்தர் திரைப்படம் போல் சுவாரஸ்யமாகவும் புதிராகவும் உள்ளது. இந்த கலைப்படைப்புகள் எங்கே சென்றன? இந்த கொள்ளைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. இசபெல்லா ஸ்டீவர்ட் கார்ட்னர் மியூசியம் கொள்ளை ஒரு அவிழ்க்கப்படாத மர்மம்.